டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு எல்சிஎம் சம்மை இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம்மில் 6, 20 அப்படிங்கிற 2 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 நம்பரும் பொதுவாக எந்த நம்பரால் வகுப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 2 நம்பரும் 2ஆல் வகுப்படும். அதனால் 2ஆல் வகுத்தோம்னா 6ல் 3 2 இருக்குது, 20ல் 10 2 இருக்குது. இப்போ 3ம் 10ம் எந்த ஒரு நம்பராலையும் பொதுவாக வகுப்படாது. இதுவே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நம்ம இதோட நிப்பாட்டியிருப்போம். ஆனால் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனால கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து வகுக்கணும். அதனால் இப்போ நம்ம 3 மட்டும் எடுத்துக்கிட்டு வகுத்தோம் அப்படின்னா 3ல் ஒரு 3 இருக்குது. இந்த 10ல் 3ஆல் வகுப்படாது. அதனால் 10 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 10ல் ஒரு 10 இருக்குது. ஸோ கடைசியில் 1 வந்துருச்சு. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 நம்பரையும் பெருக்கணும். 2 × 3 × 10 பெருக்கணும் அப்படின்னா 60 வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.